ஃபேமிலியில் ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது இல்லைனா ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்குண்டான பதில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு நல்ல ரிப்ளை கொடுக்கவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் எதுவுமே சொல்ல முடியாமல் கண்ணு கலங்கி போய் அப்படியே இமோஷனல் ஆகி அப்படியே நின்றுடுவீங்களா? இல்லை ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்குது, ஆனால் கூட அந்த நொடியில் அந்த ஆன்சரை உங்கள் மைண்டில் வந்து கேதர் பண்ணி உங்களால் சொல்ல முடியலையா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ இல்லை நைட்டு தூங்க போகும்போதோ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்போ இன்னும் கிளியராக மைண்டில் வருதா? அந்த கான்வர்சேஷனை மறுபடியும் மைண்டில் ரிப்பீட் பண்ணி பார்த்து, ஐயோ நம்ம இந்த ஆன்சரை சொல்லியிருக்கலாமே, ஐயோ நம்ம ஏன் இந்த பதிலை சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை நாங்கள் இமோஷனல் ஷட் டவுன்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். ஒரு பதட்டமான விஷயம் நடக்கும்போது நம்ம மைண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி இமோஷனல் ஆகி எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ஷட்டிங் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்மளால் நம்மக்கிட்ட கரெக்டான பதில் இருந்தால் கூட நிதானமாக தெளிவாக கோர்வையாக ஒரு இடத்துல பேச முடியலன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எதனால் அப்படிங்கிற ரீசன் நமக்கு தெரியும் போது அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ சொல்ல போகிற ரீசனில் ஒன்றோ இல்லை சிலதோ உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கலாம். முதல்ல உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுதல், அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். ரெண்டாவது, எப்போவுமே நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இல்லைனா ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ், உன்னால் முடியாது, இவன் பண்ண மாட்டான், இவன் இப்படி தான், அவள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட யாராவது நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவது, சைல்ட்ஹுட் புல்லிங், குழந்தை பருவத்தில் நீங்கள் புல்லிங் அண்டர்கோ பண்ணியிருந்தீங்கன்னா அதோட தாக்கம் இன்னும் இப்போ இருக்கிறதுனால தேவையான சூழ்நிலையில் கூட வாய் மூடிட்டு பேச முடியாமல் இருக்கலாம். நாலாவது, சின்ன வயசில் இந்த மாதிரி புல்லிங்கோ இல்லைனா ஏதாவது ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை இருக்கும்போதோ யார்கிட்டையாவது இமோஷனல் ஹெல்ப்புக்கு போகும்போது அது உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்டேருந்து கிடைக்காம போயிருக்கலாம். இன்னொன்று, இந்தியன் ஃபேமிலிஸில் மோஸ்ட்லி நடக்கிற விஷயம் இது. வீட்டில் வயசில் மூத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர்த்து பேசி நமக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லியே உங்களோட ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், ஆசைகள் எதுவுமே வெளியில் சொல்ல முடியாமல் மனசில் போட்டு ஆழமாக புதைச்சு இப்போ பேச வேண்டிய சூழ்நிலையில் கூட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அடுத்தது, உங்களுக்குன்னு ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ரோல் மாடல் லைஃப்பில் கிடைக்காதது கூட இருக்கலாம். இதில் ஒன்றோ சிலதோ உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இல்லை இனிமேல் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு ஆப்டான பதிலை நான் கொடுக்க தான் போகிறேன், சரியான மறுபடி நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸோட அந்த மைண்ட் செட்டை நீங்கள் செட் பண்ணுறது தான் முதல் விஷயம். ரெண்டாவது, எப்பயுமே நம்மக்கிட்ட நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது நம்ம உடை பாவனை எதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பேச போகிறோம் அப்படின்னாலும் நம்ம பேசுகிறதையோ இல்லை தெரியாமல் சின்ன தப்பு பண்ணிட்டாலோ எல்லாரும் நம்மளையே கவனிக்கிற மாதிரியோ இல்லைனா அந்த வார்த்தையை யாரோ ஒருத்தர் அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியோ நம்மளை அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியோ நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதுக்கு வந்து சைக்காலஜியில் நம்ம ஸ்பாட் லைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். எப்படி தெரியுமா? எல்லாரும் நம்மளையே பார்க்குற மாதிரி நம்ம மாதிரியே ஸ்பாட்லைட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்மளை பற்றி யாருமே எதுவுமே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதே இல்லைங்க. ஏதோ 1-2 சமயம் யோசிச்சிருக்கலாம், தட் இஸ் ட்ரூ. ஆனால் எல்லாருமே நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாங்க, நம்ம பண்ண தப்பு பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து சேஞ்ச் பற்றி மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை தான். ஸோ இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்லேருந்து வெளியில் வந்து எனக்கு என்ன தோணுதோ அது எது அந்த சுச்சுவேஷனுக்கு சரின்னு படுதோ நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது செகண்ட் ஸ்டெப். மூணாவது, நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு நம்மளை பிடிக்கும், சில பேருக்கு நம்ம பேசுகிற கருத்துக்கள், நம்மளோட ஐடியாஸ் பிடிக்காமல் போகலாம், அண்ட் தட் இஸ் ஓகே. ஸோ நம்மளோட மைண்டில் என்ன சில பேருக்கு பிடிக்கல, என்னோட ஒப்பீனியன் சில பேருக்கு பிடிக்கலன்னா ஸோ ஓகே, பரவாயில்லை, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கும் நம்ம வர வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஒன்றோ ரெண்டோ ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்போ நம்ம மனசு உடஞ்சி போயிருக்கோமோ இல்லை ஹேண்டில் பண்ண தெரியாத சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோமோ அந்த மாதிரி டைமில் இவங்க பேசினதோ இல்லை இவங்க நமக்கு கொடுத்த அட்வைஸோ நமக்கு ஞாபகம் வந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, எப்படி நீங்கள் ஒரு கஷ்டமான நபரை பார்க்க போகிறீங்க, அவங்க கூட கஷ்டமான ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது முன்னாடியே நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி இவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஃபியூ ஒன்லைனர்ஸை நீங்கள் மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது அந்த கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடாத 3 விஷயங்கள். முதல்ல அசம்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். இவங்க இப்படி தான் என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் காமெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படின்னு பண்ணுற அசம்ஷன்ஸ் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க எப்படி பேசுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது தான், அஸ்யூம் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது, எப்போயுமே இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டில் பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போவுமே புரியாது, நீங்கள் எப்போவுமே இப்படி தான், அந்த மாதிரி பர்ஸ்னலாக ஒருத்தரோட கேரக்டரையோ பிஹேவியரையோ அட்டாக் பண்ணுறது நம்ம ஸ்டாப் பண்ணணும். மூணாவது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஒரு ஆர்கியூமெண்ட்டில், ஒரு டிஸ்கஷனில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் பேச முடியல அப்படின்னா புத்திசாலித்தனமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுக்கிறது, ஒரு பாஸ் எடுக்கிறது எப்போவுமே நல்லது. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ ஒரு நிமிஷமோ இல்லை 30 செகண்ட்ஸோ ஒரு பாஸ் எடுத்துகிட்டு உங்கள் மைண்டில் அந்த லைனை திரும்ப நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட இந்த டிஸ்கஷனில் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மென்டலி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸ். ஃபிசிக்கலி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், உங்களுக்கு பிடிக்காத நபர் இல்லைனா உங்களுக்கு இஷ்டம் இல்லாத நபர், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நபரை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். இது நம்மளோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது, அந்த நபரோட கண்ணை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசுகிறது உங்களோட கான்வர்சேஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். மூணாவது, எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு சின்ன சிரிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு புன்னகையோட, பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஒரு சின்ன புன்னகையோடு அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிகேஷனையும் கான்ஃபிடென்ஸையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.